ஐயா சிவாய நம்ம சொல்லுங்க ஐயா. சிவாய நமக சிவா. திருச்சிற்றம்பலம். அன்பே சிவம். திருச்சிட்டம்பலம். சொல்லுங்க ஐயா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? நலம் நலம் ஐயா, சொல்லுங்க ஐயா. எல்லா உயிர்களும் இன்பட்டு இருக்கட்டும் ஐயா. நிச்சயமா ஐயா, நிச்சயமாக. இந்த தர்மப்படி நடக்கிறவங்க, சரி நீதியின்படி நடக்கிறவங்க, சரி எல்லா உயிர்களிடத்திலும் அன்பு செலுத்துறவங்க இப்படி இருக்கக்கூடியவங்க சில நேரத்துல மனம் நோக்கிற மாதிரி சில பேர் பேசிப்படுறாங்க. சரி. அது எப்படின்னா, பெரும்பாலும் இப்போ ஒரு முஸ்லிம்ஸ் இருக்காங்கன்னு வச்சுங்களேன், ஆ ஆ யாரும் அதை பத்தி அவங்க தப்பா சொல்றது கிடையாது. சரி. அவங்க நம்ம திருநீர் நல்லா பூசிட்டு உடம்பு பூசிட்டு போனோம்னா, இறைவனுடைய திருநீரை நம்ம அப்பா ஆலவாயனுடைய திருநீரை நம்ம பூசிட்டு போனோம்னா, இந்த உடம்பெல்லாம் பட்டை போட்டு வந்துட்டாரு, இந்த நெத்தியில போட்டிருக்காரு, அப்படி இந்த பட்டை போட்டுறதான் ஏமாத்துறாரு, இந்த மாதிரி சொல்லும்போது நம்மளுடைய மனசுல போய் ஏதோ ஒரு வலி ஏற்படுது. சரியா, அது ஒன்று புரிஞ்சுக்கோங்க ஐயா. அதாவது இதுக்கு பத்திரகிரியாரே தெளிவாக சொல்லியிருக்காரு. 800 யுகம் இருந்தும் எய்தாத வீடு பெற வெந்நீர் பூசி விளங்குவதும் எக்காலம், அவவேடம் பூண்டு இங்கு அலைந்து மிக தெரியாமல் சிவவேடம் பூண்டு சிறந்திருப்பது எக்காலங்கிற அவரு. அப்போ நல்லா புரிஞ்சுக்குவாங்க. நீங்க எங்க நாகரிகங்கிற போர்வையில் நீங்க பண்ணக்கூடிய பந்தா இது எல்லாமே இந்த அந்த நாகரிக போர்வையில நீங்க பிறரை, அதாவது என்ன நினைச்சுக்கிறீங்க, இப்போ நீங்க உங்களை நீங்க மினுக்கிறதுன்னு சொல்லுவாங்க. இப்ப தெரியுங்களா, எங்க ஏரியால மினுக்கிறதுன்னா அடுத்தவங்களை வெறுப்பேற்றுறது. அதாவது எங்கிட்ட எல்லாம் இருக்குது, உதாரணத்துக்கு நகை அள்ளி உடம்பெல்லாம் போட்டுக்கிறது, அப்புறம் விலை உயர்ந்த ஆடைகள் ஆபரணங்கள் இப்படி இதெல்லாம் அணிஞ்சுக்கிட்டு பிறர் தன்னை பார்க்கணும், தன்னை உயர்ந்தவராக எண்ணிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக சிலர் நிறைய பேர் தான் பண்றாங்க. இன்னைக்கு சிலரையே விட்டுருங்க, நிறைய பேர். இது எல்லாமே பத்திரிகையார் என்ன சொல்றாரு, அவவேடங்கிறாரு. இது அசிங்கம்டா. வெந்நீர் பூசி விளங்குது. நீ ஜீவன் முக்தி அடையணும்னா நீ வேற என்னமே பண்ண வேண்டாம். நீ பிறப்பு பெரிய துன்பம். நீ உலகத்துல பிறந்ததுல இருந்து நீ சாகுற வரைக்கும் இன்பமா வாழ முடியாதுங்க. கர்மா வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். நீ இப்போ ஒரு துளி இன்பம் வந்தா உனக்கு கடல் அளவு துன்பம் வரும். இதான் கர்மா. உடல் எடுத்தவன் எல்லாத்துக்குமே இது உண்டு, எனக்கும் உண்டு, அடியார்களுக்கும் உண்டு. சரிங்களா? அப்போ என்ன சொல்றாரு, வெந்நீர் பூசி விளங்குது. நீ விளங்கணும், நீ வீடு பேர் அடையணும், உண்மையான வீடு சிவ வீடு போனோம்னா நீ ஒண்ணும் பண்ண 10 ரூபா திருநீர் பாக்கெட் வாங்கி 3 விரல தொட்டு நீ சிவசிவா நீ பூசினாலே போதுங்கிறாரு. மீதி நீ இங்க பண்ணக்கூடிய இந்த ஆடம்பர வஸ்துக்களால உனக்கு கிடைக்கக்கூடிய போகங்கள் எல்லாம் அவவேட அசிங்கங்கிறாரு. அப்போ இன்னைக்கு என்ன பண்றான், திருநீர் பூசுறவன என்ன சொல்றான், நக்கல் பண்றான். பட்டையும் போட்டிருக்கான், கொட்டையும் போட்டிருக்கான்னு சொல்லி என்னையே நிறைய கேவலப்படுத்தி பேசுறாங்க. இல்லைன்னு பேசுறதுனால நானே அனுபவிச்சிருக்கேன். நீங்க மட்டும் இல்ல, இது நிறைய அடியார்கள் அனுபவிச்சிருப்பாங்க. ஆனா இந்த மகத்துவம் இவங்களுக்கு இப்ப தெரியாது, இறப்புக்கு அப்புறம் தெரியும். அததான் சாமி சொன்னாரு, பக்தி சோதித்தே பல நாளும் காத்திருந்த வித்திகன் இணை வேண்டார் மேல் வீடு இழந்து செத்திறந்து தீனரக சீல் கூட்டிலே அடைக்க கொத்தி அருந்த புழுக்கள் கொஞ்சம் சொன்னாரு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு இறப்புக்கு அப்புறம் யார் வருவா? எம வர மாட்டான். அப்பா கூட்டிட்டு போற ஒரு வீட்டுக்கு இவனை யார் வருவா? இவனுக்கு நக்கல் பண்றவன் நையாண்டி பண்றவனுக்கெல்லாம் ஏமன் காலந்தூதன் ஏமா 3 பேரும் கூட்டிட்டு போய் இவனுல நரகத்துல தள்ளி என்ன தீ நரக தீ நரகத்துல தீ இடத்துல ஆத்மா தள்ளுவானா. இந்த பத்தி ஜோதித்து பல நாளும் காத்திர வித்திகன் யார், ஈஸ்வரன் நீ வேண்டல்னா உனக்கு மேல் வீடு கிடையாதுடா, உனக்கு ஓப்பனே ஆகாது கைலாசம், உனக்கு நரக குழி ரெடியா இருக்குங்கிறாரு. நான் சொல்லல, சாமி சொல்றாரு. அதனால இவன் நக்கல் பண்ணிட்டு போட்டுங்க, அவனுக்கு எல்லாமே ஆண்டவன் எல்லாம் அப்பா பார்த்துட்டு தான் இருக்காரு. சாமி சொல்றாருல, அடிப்பார் அடிக்க வந்தால் அடியை சகித்திடுங்கோ, வம்பு வசைகள் கூறி வைதாலும் கேட்டிடுங்கோ, அவனவன் செய்யும் குற்றம் உங்கள் ஆண்டினான் அறிவேனடா. யாரு? நம்ம அப்ப ஆண்டி, சித்தனாண்டி சிவனாண்டி, அவன் அறிகிறான் எல்லாம். அப்போ ஒருத்தன் உன்னை அடிச்சாலும் நீ வாங்கிக்க, திருப்பி அடிக்காதுன்னு சொல்றாரு. வைதா கெட்ட வார்த்தை திட்டானா கேட்டுக்கோ, நான் கேட்பேன்டா அப்படிங்காரு. ரைட்டா? அதனால இவனுக்கு எவனும் தப்ப முடியாது. எல்லாத்துக்கும் எதிர்ப்பு விடுங்க, ஒவ்வொன்றுக்கும் கர்மா விளையும். நீங்க ஒரு வார்த்தை ஒருத்தனை கெட்ட வார்த்தை கொடுத்துட்டீங்கன்னா உங்களை திட்டுறதுக்கு முன்னாடி 2-4 பேர் ரெடியா இருப்பான். நீங்க ஒருத்தனை குறை சொன்னீங்கன்னா உங்களை குறை சொல்றதுக்கு 1000 பேர் இருப்பான். அதனாலதான் சாமி அதான் சொல்றாரு, நீ எதுவுமே பேசாத, கழிவும், உனக்கு என்ன, நீ என்ன மட்டும் நினைச்சுக்கோ, இதெல்லாம் விட்டு நான் பாத்துக்கிறேன்னு சொல்றாரு. அதனால இவனுக்கு பட்டைய திட்டுனானே, கொட்டையை திட்டினாலும் அவன் பலனை அவன் அனுபவிக்க போறான் தண்டனைய. ஆமா, அது மட்டும் கிடையாது. நம்முடைய தர்மசாஸ்திர நூல்களை படிச்சாலே இவனுக்கு தண்டனை உண்டு. சாமி சொல்றாரு, வாசிக்க கேட்டு மகிழ்ந்திருந்த அன்போருக்கு பூசித்து நின்ற பூரணங்கள் கிட்டுமாடா. நீ திருவாசகத்தை ஒருத்தன் ஓதுறான், முற்றுதல் பண்றான், நீ கேளு. கேட்டாலே உனக்கு பூமியில உனக்கு எல்லா செல்வமும் கிடைக்கும்டா. இறப்புக்கு அப்புறம் மறுமையில உனக்கு நித்திய வீடு கிடைக்குங்கிற சிவ வீடு. அதுல வாசிக்க கேட்டு மகிழ்ந்திருந்த அன்போர்க்கு பூசித்து நின்ற பூரணங்கள் கிட்டுமடா. மலடியும் இக்கதையை மாவிருப்பத்தோடிலகி தலம் வளர்ந்தோனை நாடி தான் கேட்பாளாயில், எண்ணானை பார்வதியால் ஈஸ்வரியால் தன்னானை மதலை உடனே கிடைக்குமாடாங்க. என்ன சொல்றாரு, என் மீது சத்தியமா சொல்றேன், இந்த பக்கத்துல இருக்க பார்வதி மீது சத்தியமா சொல்றேன்,
இந்த திருவாசகத்தை நீ கேட்டாலும் மா விருப்பத்தோட நீ உண்மையா உணர்வு பூர்வமா நீ கேட்டன்னா குழந்தை இல்லாத பெண்ணுக்கு குழந்தையே கிடைக்குங்கிறாரு. அடுத்த சொல்ற குற்றம் உள்ளோர் குணம் வைத்து கேட்பீரால் திட்டமது சொன்னம் தீரும் திருவானைங்கிறார். உனக்கு என்ன நோயா இருந்தாலும் சரி குணமாகுங்கிறாரு. நீ உண்மையா நம்பினா குணமாகுங்கிறாரு. உண்மையை நம்பிக்கை வைக்கணும். கண்டிப்பா. அடுத்த என்ன சொல்றாரு? பழித்தோர் இந்த திருவாசகத்தை பழித்தோர் பகைத்தோர் பதில் எதிரியாய் பறைந்தோர் வறுமை கண்டு கடு நரகம் புக்கிடுவாருங்காரு. சாபம். திருவாசகத்தை இறைவனுடைய பகவத்கீதை இது போன்ற நூல்கள் எல்லாமே இறைவனுடைய திருவாயிலிருந்து வந்த வார்த்தைகள். மனிதனால சொல்ல முடியாது. இது அவனுடைய ஞானத்தினால் வெளிப்பட்டது எல்லாமே. நீ இத நகைத்து பழித்து ஒருத்தன் பேசுறான், இன்னைக்கு கடவுள் இல்லைன்னு சொல்லி திட்டக்கூடிய நிறைய பேர் இருக்கான். சொல்லவும் செய்வான், திட்டுவான். இவனுக்கு எல்லாமே என்ன இருக்குது? வறுமை கண்டு கடுநரகம். நீங்க கேட்கலாம், எங்க அவன் பெரிய பெரிய கோடீஸ்வரனா இருக்கான், எப்படி வறுமை? நீங்க அப்படி சொல்லக்கூடாது. அவன் முன் செஞ்ச வினைக்கு இப்ப கோடீஸ்வரனா இருக்கான். கண்டிப்பா. உடல் நாள் இது கூடு, ஆத்மா அடுத்த கூட்டுல அடைக்கப்பட்டு வரும் தண்டனை அனுபவிக்க. கண்டிப்பா. நரகம் இருக்கு ஆத்மாவுக்கு, உடல் கிடையாது. சாமி சொல்லுவாரு, பாவி அவன் சத்து பஸ்பமாய் போனாலும் ஆவியை கண்டு ஆக்கின உடல் பஸ்பமாயிருங்க. இந்த ஆவிக்கு தான் ஆக்கின உண்டு, ஆத்மா. இதுதான் தண்டனைங்கிறாரு. அதனால இவங்களுக்கு மேல் வீடு ஓப்பனே ஆகாது. இறப்புக்கு அப்புறம் வேற நரக வீடு தான். அதனால அவன் திருந்தனா பொழைச்சான். அது நான் சொல்ல, எம்பெருமானே சொல்லிட்டாரு. அதான் சொன்னாரு, பக்தி சோதித்து பல நாளும் காத்திருந்த வித்திகனை வேண்டார் மேல் வீடுல இருந்து. மேல வீடு கிடைக்காது. செத்திருந்து தீ நரக சீல் குட்டியில அடைக்க கொத்தி இருந்து புழுக்கள் புழு கொஞ்சம் நரகத்துல புழு நெளிகிற இடத்துல கொண்டு போடுவானா இவனுடைய ஆத்மாவை. நரகம் தீ எறியக்கூடிய நரகத்திலும் இவங்களை தள்ளப்படுவாருங்க சாமி. இவனு இப்போ நரம்புல நாக்கு இருக்கு, நம்ம என்ன வேணாலும் பேசலாம் அப்படிங்கிறது. இவனு பேசலாம், பேசு, தாராளம் பேசு. ஒரு நாள் நாக்கு உள்ள இழுத்துக்குமே உயிர் போகும்போது, அப்ப என்னத்தான் பேசுவ? ஆட்சி கூட வருமா? இவரு கூட படைகள் வருமா இவங்களுக்கு? ஒன்னும் வராது. சாமி அதை சொல்றாரு, கூட படைகள் ஒன்றும் இல்லாமலே குறும்பை அடக்க வந்தவர் தான் கலிதனை. புரியுதா? முழுவாரா? இவன் படை கூட வருமா இவங்களுக்கு? சாட தலையாரி ஒன்று இல்லாம சதைக்க வந்தாரோ கலிதனைங்கிறார். அதனால சாமி விடமாட்டாருங்க. எனக்கு ஒரு நம்பிக்கை எப்படின்னா, ஐயா இப்போ ராமநாத சுவாமி மேல, ராமநாத சுவாமி பருவத்தின் தாய் மேல சின்ன வயசுல ஒரு அன்பு இருந்தது. சரியா? இப்போ அம்மா சீதாமா தந்தை ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி வணங்கும் போது ஐயாவுக்கு இங்கேருந்து 18 வருஷமா யாத்திரை போனோம் ராமேஸ்வரம் நடந்து. சரியா? 3 குழந்தைகளை கொடுத்தாங்க. 4 குழந்தை. முதல் பையன் ராதாகிருஷ்ணன், 2வது பையன் லட்சுமி நாராயணன், 3ஆம் பையன் ஜானகிராமன். சரி சரிங்க. இதுல லாஸ்ட்ல ஒரு அனுபவத்துல ஐயா எனக்கு அருள் செஞ்ச ஒரு இதை கொஞ்சம் ஒரு நிமிஷம் சொல்லிக்கிறேன் ஐயா உங்ககிட்ட. சொல்லுங்க. நான் வீட்டுல படுத்துக்கிடந்தேன். படுத்து கிடக்கும்போது கனவுல ஒருத்தவங்க வர்றாங்க. அதாவது உடம்பு முழுக்க திருநீர் அணிஞ்சிருக்காங்க. திருநீர் அணிஞ்சு பூநூல் போட்டிருக்காங்க. அப்பா நான் உன்னை பிடிக்கணுமே அப்படின்னு சொல்றாங்க. சொல்லும் போது நீங்க யாரு அப்படின்னு நான் கேட்கறேன். நான் தான் சனீஸ்வரன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. சொல்லும்போது நான் சொல்லுவேன், நீங்க என்ன பிடிச்சா எங்க அம்மா சீதாம்மா ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி எல்லாம் உங்களை சும்மா விடுவாங்களா அப்படின்னு நான் கேட்கறேன். உடனே டக்குன்னு அவங்க மறைஞ்சாங்க கனவுல. இது நாள் சனிக்கிழமை ஐயா. சரியா? மறுநாள் சனிக்கிழமை என் பையன் ஜானகிராமன் என்ன பள்ளிக்கூடத்துக்கு அன்னைக்கு லீவு சனிக்கிழமை. மறுநாள் சனிக்கிழமை அவன் என்ன பண்றான், அப்பா இன்னைக்கு பள்ளிக்கூடம் இல்ல, வாங்க 2 பேரும் கடலுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிடுறான். சரி. கடலுக்கு போய் நாங்க 2 பேரும் 3 பேரை போறோம். நானும் மூத்த பையனும் இந்த ஜானகிராமனுங்கிற லாஸ்ட் பையனும் போறோம். சரி. அப்போ அந்த பையனை சின்ன ஜானகிராமனை போட்டுக்குள்ள உள்ள வச்சு கூரைப்பாயில மூடிடுறோம். பாயில மூடி வச்சுட்டு நீ இதுக்குள்ளே இருப்பா எந்திரிக்காத அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பெரிய பையன் மேல இருந்து கம்பை தூக்கி போனா நான் கடலுக்குள்ள இறங்கி வலைய ஊனிக்கிட்டு இருக்கேன் அங்க. என்ன பையன், அந்த பையன் போர்வைக்குள்ள இருந்தவன் டக்குன்னு எந்திரிச்சு வரும்போது என்ன பண்ணிட்டான், கால் தட்டி தண்ணிக்குள்ள விழுந்துட்டான் கடல்ல. விழுந்த உடனே அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு விழுந்துட்டான். நான் கடல்ல அங்க இருக்கேன். அவன் கடல்ல மேல என்ன போட்டு என்ன பையன் இப்படி திரும்பலாம் இப்படி பாக்குறான். தம்பி கடந்து தண்ணிக்குள்ள விழுகுறான். உடனே உயிர் போய்கிட்டு இருக்கு. கரெக்டா டயத்துல ஊர்ல கீழே கடந்து பாய்ச்சல உழண்டுகிட்டு வந்துட்டு இருக்கான். அப்பா தண்ணியில தம்பி விழுந்துட்டான் அப்படின்னு சொன்ன உடனே அங்க இருந்து பயங்கரமா நீஞ்சி அந்த பையன் உயிர் அந்த கண்ணாடியில பாத்துக்கிட்டு இருக்க, உயிர் போய்கிட்டு இருக்கு மூக்குல இருந்து. டக்குன்னு தூக்கி மேல பிடிச்சிட்டான். ஒசக்க மேல தூக்கி வச்சு போட்ல ஏத்தி பையனை வச்சுட்டேன். வச்ச உடனே அவன் பையன் கொஞ்சம் நல்லா தெருவுக்கு வந்துட்டான். எனக்கு நெஞ்சு நிக்கிறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. அந்த பதட்டம் எனக்கு இன்னும் நான் ரொம்ப அப்படியே பதந்துட்டேன். அப்படியே புள்ள ஆனா அவன் 2 நாள்ல காது குத்து வச்சிருக்கேன் பையனுக்கு. பதந்துட்டு நான் என்ன பண்ணிட்டேன், அப்படியே மனசை நெஞ்சு கிடைக்கிட்டு இப்படி வீட்டுக்கு போயிடுவோமா வலைய ஊணுவோமா அப்படியே இருந்துட்டு கொஞ்சம் நேரம் சண்டை வீட்டுக்கு வந்துட்டோம். மறுநாள் சனிக்கிழமை பாருங்க. இது 2ஆம் நாள் சனிக்கிழமை, இது 3ஆம் நாள் சனிக்கிழமை பாருங்க. அங்க இருந்து ஒரு காகம் என் வீட்டுல உட்காருது கனவுல.
அங்கேருந்து கருடன் வந்து ஒரு காலால மடக்கி ஆ கழுத்துல கொத்தி குடலை உருவி வீசிட்டு போயிருச்சு. ஓ ஓ ஓ ஆ பாருங்க. குடலை பிடிங்கி ஒடுங்கி வீசி போட்டுருச்சு. அப்புறம் பார்த்து நான் கேட்டேன், என்ன இந்த மாதிரிலாம் சம்பவம் நடந்துச்சு அப்படின்னு. ம் ம் நீங்க போய் 9 வாரம் இருந்து எள்ளு சாதம் படைச்சு ஆ அந்த மங்கள சனீஸ்வரருக்கு போய் விளக்கு போடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆ ஆ ஆ ஆ சரி. அப்புறம் போய் சொன்னோம். அப்பதான் நினைச்சேன், இறக்க போனவன் நான். அந்த பையன் இறந்துருந்தா என்னுடைய காது குத்தலாம் நின்றுருக்கு, என்னுடைய தேவை நின்றுருக்கு, தேவைக்கு கொடுத்த அட்வான்ஸ் எல்லாமே போயிருக்கும். கண்டிப்பா கண்டிப்பாங்க. என் பையன் அந்த ஜானகிராமன் அன்னைக்கு என்னைக்கு ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி காப்பாத்தி கொடுத்தாங்களோ அப்பவே இறுக்கி பிடிச்சிட்டேன். நமக்கு இது பிறப்ப, அதான் இறக்க நினைத்தவனே பிறக்க இறைவன் கொடுத்தாரு, அருள் செஞ்சுட்டாரு நமக்கு. இதன் இதயத்துல உணர்ந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லும்போது இப்படி எல்லாம் என் பையன் அன்னைக்கு வந்து தஞ்சாவூர்ல இருந்து சேவை செஞ்சுக்கிட்டு இருக்கான் நாட்டுக்கு. இப்ப 2வது ஆளு லட்சுமி நாராயணன் சேவை செஞ்சுக்கிட்டு வேலை பார்த்துட்டு இருக்கோம். மூத்த பையன் கிராமத்துல சாக்காடுப்பான். சரியா சரி. சின்ன பையன் கேம் முடிச்சுட்டு இருந்தா நாங்களும் 10 பசங்களை நாட்டுக்காக கூட்டிட்டு போய் கேம் முடிக்க வைப்போம். கூட்டிட்டு வந்து தேசபக்தி இதுகளை சொல்லி கொடுப்போம். சரியா சரி சரி. அப்ப இந்த வீடியோவில் உங்களை பத்தி யதார்த்தமா வரும்போது இந்த சிக்காக்காரவங்க பேசுன வீடியோ வரும்போது நீங்க இந்த இதெல்லாம் சொல்லும் போது ஒரு நாளைக்கு நம்ம பேசுவோம். அதான் ஐயா ஒரு சின்ன கருத்து சொல்லிக்கிறேன். இப்ப நீங்க கர்டன் உங்களை காப்பாத்துறான்னு சொன்னீங்களா, அது சத்தியமான உண்மை. சாமியே சொல்றாரு, என் பேரில் அன்பு கொண்ட பக்தன் உயிரை எமனுந்து பிடியான் வட்டமாம் கர்டனிட்டு வருவேனான் வைகுண்டம் தங்க திருத்தேர் கொண்டு என் மகனை அழைத்து செல்வேங்காரு. ரொம்ப நன்றி. யமன் தொட முடியாது அவர் உண்மையா பிடிச்சினா. அதான் சொல்லலாம். நீங்க ராமேஸ்வரத்தை சொல்லும் போதே எனக்கு புள்ள இருக்குது. கோடிமா தவங்கள் செய்து குன்றினார் தம்மையெல்லாம் வீடவே சக்கரத்தால் எரிந்து பின் அன்பு கொண்டு தேடிமால் செய்த கோவில் திரு ராமேஸ்வரத்தை நாடிவால் நெஞ்சமே நீ நன்னறியாக முடியும். ராமனால் பிரதிஷ்டை பண்ண ஸ்தலம் ஐயா அது. 18 வருஷம் நடந்து போன சின்ன வயசுல இருந்து எப்படி இங்க இருந்து அயோத்திக்கு போயிட்டு அயோத்தியில போய் நம்மளுடைய இது அவமான சின்னத்தை அகற்ற போயிட்டு அங்க போராட்டத்துல கலந்துக்கிட்டு அங்கேருந்து தீர்த்தம் எடுத்துட்டு வந்து இங்க இருந்து நடந்து போகணும்னு சொல்லிட்டு 3 பேர் நடந்து போகணும்னு சொல்லிவிட்டு எடுக்கிறோம். முதல்ல தடையா போயிருச்சு. சரி சரி. அப்புறம் அடுத்த ட்ரிப்பு 3 பேரும் ஒரு 3 பேரும் இளைஞர்கள் சேர்ந்து 3 பேரும் போய் நடந்தே போய் தீர்த்தத்தை கொண்டே ராமேஸ்வரத்துல அபிஷேகம் பண்ணிட்டு அப்பாட்ட கேட்டேன், கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியே முத குழந்தை நாட்டுக்கு கொடுங்க, முத குழந்தை நம்ம சமயத்துக்கு கொடுங்க, லாஸ்ட் குழந்தை எனக்கு கொடுங்க. அதனாலதான் ராதாகிருஷ்ணனும் லட்சுமி நாராயணன் ஜானகிராமன் பேர் வச்சு எல்லாரும் அந்த பணியை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அருமையா உங்களுடைய அந்த உணர்வு தேசப்பற்று வந்து எனக்கு